SSGD 18/2 ஷிஃப்ட் 1 டைம் அண்ட் ஒர்க். ஏ என்பவர் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார் மற்றும் பி என்பவர் அதே வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் ஒரு நாள் விட்டு மறுநாள் மாற்று நாட்களில் ஏ என்பவர் வேலையை தொடங்கி மெயின் தான் ஏ என்பவர் தான் வேலையை தொடங்குகிறார். அந்த வேலையை செய்ய முடிக்கின்றனர் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஏ 16 நாட்களில் முடிக்கிறாரு, பிங்கிறது 24 நாட்களில் முடிக்கிறாரு. ரெண்டுக்கும் எல்சிஎம் பாருங்க. சரிங்களா. ஸோ எல்சிஎம் பெரிய நம்பரோட மல்டிபிகேஷனாக தான் இருக்கும். 24 26 போகுமா? போகாது. 48 பாருங்க, 48 செக் பண்ணுங்க. சரிங்களா, போகும். இது 2 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்போ ஏக்கான எஃபிஷியன்சி 3, பிக்கான எஃபிஷியன்சி 2. சரியா. அப்போ யார் வேலையை ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சரிங்களா. ஏ தான் ஃபர்ஸ்ட் வேலையை தொடங்குறது. ஸோ ஏ முத நாள் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாரு? 2 வேலை முடிச்சிருப்பாரு. அப்போ 2வது நாள் யார் வருவா? பி வருவார் 2. ஏன்னா 2 பேருமே மாறி மாறி தான் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 5 டேஸ் வேலை. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 2 நாளில் காம்பினேஷனில். ஓகேவா. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 48 டேஸ் வேலை இருக்குது. சரிங்களா. அப்போ இதை 9 டைம்ஸ் போடுங்க. சரிங்களா. 9 டைம்ஸ் போட்டால் 18 டேஸ் வரும். சரியா. 18 டேஸ் போட்டிங்கன்னா இங்கேயே 9 டைம்ஸ் வேலை இருக்குங்க. சரிங்களா. அப்போ டோட்டலாக 45 டேஸ் ஆஃப் ஒர்க்கு முடிச்சிருக்கோம். சரியா. ஒரு 18னா அகைன் அண்ட் அகைன் மாறி மாறி வேலை பார்க்கும்போது மொத்த வேலை எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 45 வேலை முடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி எவ்வளோ வேலை இருக்குது? 48 வேலை இருக்குது. அப்போ மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கும்? 3 வேலை இருக்கும். சரிங்களா. இந்த 3 வேலை யார் பார்ப்பா? ஃபர்ஸ்ட்டு ஏ தான் பார்க்கணும். ஏ தான் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா. அதுக்கடுத்து தான் பி வராங்க செகண்ட். அப்போ 3/3 போட்டிங்கன்னா வேலை எவ்வளோ நாளில் முடிஞ்சிடும்? மீதி இருக்கிற வேலை ஒரே நாளில் முடிஞ்சிடும். சரியா. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 18, இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1. ஸோ டோட்டலாக எவ்வளவு? 19 நாள் வேலை போயிருக்கும்.